அனைவருக்கும் மற்றொரு காணொளி அன்பு சொந்தங்கள் அனைவரையும் மற்றொரு காணொலி ஊடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற வெள்ள அனர்த்த நிகழ்வுகள் முறையாக செய்யப்பட வேண்டிய விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி மக்களுடைய குறைநிறைகளை எடுத்து வெளிக்கொணர்கின்ற ஒரு செயற்பாடாகவே இந்த நிகழ்ச்சி இன்று முழுக்க அமைந்திருக்கிறது, அமைந்து கொண்டு இருக்க போகிறது. சரி, இப்பொழுது ஒளிவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்தினுடைய மைதானத்துக்கு அருகாமையில் மேற்கு புறமாக இருக்கின்ற ஒரு வடிகான். இந்த வடிகானை உங்களுக்கு இப்பொழுது காண முடியாது. இந்த வடிகான் அப்படியே சம்பூரணமாக நீருக்குள் தாண்டு விட்டது. இந்த வடிகான் முறையான ஒரு வடிகானாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்க முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த மைதானத்துக்கு அருகாமையில் எந்த வீதி செப்பனிடலும் எதுவும் முறையாக மணல் வீதியாகவே இருக்கிறது. மாத்திரமல்ல, அது ஒரு புறம் இருக்க இந்த வீதி தொடர்ந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இடுப்பு அளவுக்கு நீர் செல்லுகின்ற நிலைமைதான் தொடர்ந்தேச்சியாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு அளவு நீர் குறைந்திருக்கிறது. நாங்கள் இது விடயமாக உங்களுக்கு அறியத்தர விரும்புவது, முறையாக இந்த வடிகான் அமைக்கப்பட வேண்டும். இந்த வடிகானை யார் அமைப்பது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த வீதியை யார் அமைப்பது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மக்கள் அல்லுட்டு வருகிறார்கள். இந்த பிரதேசம் பாதிக்கப்படுகிறது. திராய்க்கேணி பாலமனை ஊடாக வருகின்ற நீர் களியோட வடிச்சலுக்கு செல்லுகின்ற நீர்தான். முறையாக இந்த வடிகான் இல்லை. வடிகான் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. முறையாக இது கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்பதை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். குறிப்பாக அட்டாளச்சேனை பிரதேச சபையினுடைய தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், வட்டார உறுப்பினர்கள், பிரஜாசக்தி உறுப்பினர்கள், பிரதேச கிராம உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமுத்தி உத்தியோகத்தர் என்று எல்லோரும் பாராமுகமாக இருப்பது ஏன் என்று மக்கள் கேட்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் இப்பொழுது பிரதான வீதிக்கு செல்ல போகின்றோம். இந்த விடயங்களில் நீங்கள் பார்வை செலுத்தி அரசு தரப்புக்கு இதனை தெரியப்படுத்தி முறையான ஒரு திட்டமிடலுடான வடிகான் அமைக்கப்பட வேண்டும், வீதி அமைக்கப்பட வேண்டும். மக்களுடைய இயல்பு நிலை தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது நாங்கள் ஒளிவில் பிரதான வீதிக்கு வருகின்றோம். ஒளிவில் பிரதான வீதிக்கு முன்பாக அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக காலை வேளையிலே தொடர்ச்சியாக வெள்ளம் நிறைந்து சென்றதை காணக்கூடியதாக இப்பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இப்பொழுது இந்த பிரதான வீதியூடாக எங்களுடைய அன்புக்குரிய ஷாஜஹான் அவர்கள் வருகிறார். ஷாஜஹான், நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த அல்ஹம்ரா மகா வித்தியாலயம் இந்த பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பாடசாலை. ஒளிவில் 2ஆம் குறிச்சி 1ஆம் குறிச்சிக்கு நடுவாக மத்தியமமாக செல்லுகின்ற இந்த வெளிச்ச வீட்டு வீதி சம்பூர்ணமாக நீரில் மூழ்குவது, பிறகு வடிகான்கள் அப்படியே இருப்பது. இந்த வடிகானங்களை பாருங்க, குப்பை கூடங்களாக இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது வீதியால் வருகின்ற பொழுது நிறைய அசௌகரியங்களை கண்டுகொண்டிருப்பீர்கள். இப்பொழுது ஷாஜஹான் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்டு பார்ப்போம். ஷாஜஹான், இப்பொழுது தொடர்ச்சியாக மக்களுக்கு பருவமழை பெய்து வருவதனால் மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாடசாலை செல்லுகின்ற மாணவர்கள் என்று எல்லா தரப்புக்கும் சிரமப்படுகிறார்கள். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் இதனை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்ன விஷயம் என்ன, இந்த முதலாவது குறை வந்து இந்த காவிரி தான், இந்த வடிகான். இந்த வடிகான வந்து நீங்க சுத்தம், நீங்க இந்த வடியான வந்து இந்த அரசியல்வாதிகளை கவனத்தை நான் சொல்ற விஷயம் என்னமா, இந்த வடியான நீங்க சுத்தம் செஞ்சீங்க முன்பு சுத்தம் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த வெள்ளம் இப்படி மக்கள் வந்து சிரமப்படணும் ஒரு அவசியம் வந்து இல்லை. இந்த வடிகான் தான் மெயின் காரணமே. இதை நீங்க வெள்ளம் வர்றதுக்கு முன்னே இதை சுத்தம் பண்ணி நீங்க இத அழகா செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிச்சீங்கன்னா இந்த இப்படி தண்ணியல் இந்த ரோட்டால எங்களுக்கு ஒரு சிரமம் கொண்டு வர மாட்டேன். பாடசாலைக்கு போற மாணவியால இருக்கட்டும், அவங்களும் வந்து கடும் சிரமப்பட்டு தான் இந்த பாதையால போறாங்க. அப்ப நாங்க வந்து நாளாந்தம் மெயின்ல தொழிற்சியலாக நாங்க இதெல்லாம் வாரத்துக்கு கடும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் பெறுகிறோம். அவ்வளவு இங்க பாருங்க, அந்த பாதையை பாருங்க, தண்ணி வந்து ஓடுற இந்த காணால நிரம்பிட்டு தண்ணி இது எங்க ஓடுற, இது யாருடைய கவனத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா நாங்க சொல்ற விஷயம் வந்து அரசியல்வாதிகளுடைய கவனத்துக்கு. நாங்க ஒன்றே உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டு இந்த வடியான கொஞ்சம் சுத்தம் செஞ்சு தந்துருங்க. வடியான நீங்க சுத்தம் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு இந்த தண்ணி இங்க பாருங்க, கிரவுண்ட பாருங்க, மைதானத்தை பாருங்க, இந்த கிரவுண்ட் எப்படி இருக்கு. இது பாடசாலைக்கு பின்போமா அனைத்து குடும்பங்களும் சேதம். இது வந்து இப்படி இது மட்டும் இல்லை, எல்லா வடிகானும் பொதுவான ஊரை எடுத்துக்கிட்டா எல்லா வடிகானும் அப்படி தயாரிக்கு. எந்த வடிகானம் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு பிரச்சனை தயாரிக்கு. அந்த ரோட்டுக்கு போனாலும் தண்ணியை தயாரிக்கு. என்ன காரணம்? வடிகான். இந்த ரோட்டுக்கு போனாலும் பிரச்சனை, என்ன காரணம்? வடிகான். அந்த வடிகானம் வந்து நீங்க நேரத்தோடய அதை கிளியர் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிரச்சனை வந்து, இந்த தண்ணி பிரச்சனை வந்து வந்திக்க மாட்டேன்.
இன்னைக்கு பாருங்க என்ன இனி மழை காலம் இல்ல, தொடர்ச்சியா மழை பெஞ்சு இப்ப 3 நாளா இந்த மழைக்கு இவ்வளவு தண்ணிண்டா இனிப்பே போற மழை வந்தா அது எப்படி இருக்கு? அதுக்காகத்தான் நான் வேண்டிக் கொள்ற என்ன விஷயம் அந்த அரசியல்வாதியோட கவனத்திற்கு அல்லாவுக்காக நீங்க எலெக்ஷனுக்காக மட்டும் வந்து எங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வராதீங்க, இந்த வடியான கொஞ்சம் சுத்தம் பண்ணி தந்துக்கிட்டா போதும். இந்த தண்ணி மட்டும் இல்லாம எங்களை வாழ்வாழகா போய் கொண்டிருக்கு. இப்ப நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு வரணும். இந்த வடியான கொஞ்சம் காட்டுங்க சார், இந்த வடியானே. இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும் இந்த வடிகான் நிறைய குப்பை கூலங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் இந்த மழைக்காலங்களுக்கு முன்பாக இந்த வடிகானை சுத்தம் செய்திருந்தால் மக்களுக்கு இவ்வாறான ஒரு அசௌகரியமான நிலை வெள்ளப்பெருக்கினூடாக ஏற்பட மாட்டாது என்பதே எங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வீதி ஆப்டிடிக்கு சொந்தமான வீதியாக இருக்கிறது. ஆப்டிடி வீதி அபிவிருத்தி திணைக்களம் முறையாக இந்த வீதியை பராமரிக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இருந்தாலும் பிரதேச சபை தவிசாளர் இதில் தலையிட்டு இந்த வீதியோட வடிகான்களை தங்களுடைய ஊழியர்களை கொண்டு சுத்தம் செய்து விட்டால் உடனடியாக இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தை இந்த கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரஜாசக்தி உறுப்பினர்கள் அதே போன்று இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அரசியல் செயற்பாட்டாளர்கள், குறிப்பாக இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் அன்புக்குரிய ஆசிரியர் சத்தார் அவர்கள். இந்த பிரதேசத்தினுடைய எம்பிபியினுடைய அமைப்பாளராக இருக்கிறார், அபிவிருத்தி அட்டாளச்சினை பிரதேசத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். நீங்கள் இந்த விடயத்தை கவனம் செலுத்த வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வட்டார உறுப்பினர்கள் நீங்கள் தூங்க முடியாது, மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது இதற்காகத்தான். நீங்கள் தயவு செய்து இந்த விடயத்தை நீங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். குறிப்பாக வீதி அபிவிருத்தி திணைக்களம் இந்த விடயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கீரல் சமூக தொலைக்காட்சி வேண்டிக் கொள்கிறது. இந்த மக்கள் சார்பாக இந்த மக்கள் விடுக்கின்ற கோரிக்கையாக இருக்கிறது. இத்தனைக்கு மேலாக நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றோம். அம்பாறை மாவட்ட அனைத்த முகாமைத்துவத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதி படிப்பாளர் திட்டமிடல் MAAC ரியாஸ் அவர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு வருகின்றோம். தயவு செய்து இந்த விடயத்தை கவனத்துக்கு கொண்டு இந்த வடிகான்களை சுத்தம் செய்து இந்த வீதியால் வருகின்ற மக்கள் சிரமப்படுவது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பாடசாலைக்கு பின்புறமாக இருக்கின்ற நிறைய மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதேச செயலாளரோ யாரோ GSமாரோ யாரும் வந்து பார்க்கவில்லை என்று அந்த மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பிரதேசம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒளிவில் 2ஆம் குறிச்சி, மறுபுறம் ஒளிவில் 1ஆம் குறிச்சியில இருக்கின்ற மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் அறிவதில்லை. அரசாங்கம் சொல்லுகிறது நிவாரணம் வழங்குகின்றோம், வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஜனாதிபதி மிக உற்சாகமாக சொல்லுகிறார், நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகிறார். ஆனால் மக்களுக்கு இந்த எந்த ஒரு பணியும் இந்த பிரதேசத்திலே நடைபெறுவதில்லை என்பதை இந்த அம்பாறை மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பணிப்பாளருக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம், அரசு அதிபருக்கு தெரியப்படுத்துகின்றோம், பிரதேச சபை தவிசாளருக்கு தெரியப்படுத்துகின்றோம். பிரதேச செயலாளர் அவர்கள் மிக அரசாங்கத்தினுடைய இந்த பிரதேசத்தினுடைய ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து வந்து பார்வையிட வேண்டும், இந்த 2ஆம் குறிச்சி 1ஆம் குறிச்சியை பார்வையிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த வடிகான்கள் அப்படியே சேதமுற்று இந்த வடிகான் முறையாக கடலுக்கு செல்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்பொழுது எங்களோடு இணைந்து கொள்ள போகின்றார் ஒளிவில் 1ஆம் குறிச்சியைச் சேர்ந்தவர். இப்பொழுது அவருக்கு நிறைந்த அனுபவங்கள் இருக்கும். இந்த வெள்ளம் பாருங்கள், இந்த வடிகானால் வந்து முறையாக செல்லாமல் இருக்கிறது. யாராவது வந்து இந்த மக்களுடைய பிரச்சனையை பார்க்கிறார்களா, கேட்கிறார்களா? அரசாங்கம் சொல்லுகிறது நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறது. அரசாங்கம் முறையாக செயற்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இங்க இருக்கின்ற அதிகாரிகளுடைய பொடுபோக்குத்தனம் இவ்வாறு மக்கள், குறிப்பாக ஒளிவில் 1ஆம் குறிச்சி மக்கள் தாழுகிறார்கள். அங்கே பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் இருக்கிற கிராம மக்கள் தாழுகிறார்கள். 2ஆம் குறிச்சி அலகம்ரா மகாவித்தியாலயத்துக்கு பின்புறமாக இருக்கிற மக்கள் வெள்ளத்தில் தாழ்ந்து ஓடுகிறார். வீடுகள் எல்லாம் வளர்ச்சி தண்ணி நிற்கிறது. நீங்களும் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் யாராவது வந்து பார்க்கிறார்களா, கேட்கிறார்களா? ஒளிவில் 1ஆம் குறிச்சியை பிறப்பிடமாக கொண்ட இயல் ஆதல் எனக்கு இப்போ 74 வயது. நான் இந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து இந்த ஸ்கூல்ல படிச்சு இந்த 1ஆம் குறிச்சிலேயே திருமணம் செய்து எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த கிராமத்தில் உள்ள அனுபவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். நான் கிட்டத்தில் DSOபிக்கு போனேன். நான் தற்போது 2004ஆம் ஆண்டு சுனாமி பிறகு நான் கலியோடப்பட்ட கிராமம், அந்த கிராமத்திலாம் வகித்து வருகின்றேன் இதுவரை காலம். கிட்டத்தில் அண்மையில அம்பாறை கட்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம். வர மீடியாக்களுக்கு நான் பேட்டி கொடுத்திருக்கின்றேன். தண்ணி வடிச்சது எதுவும் கிடையாது. அங்க பாருங்க,
இந்த வடியான் போற போக்க பாருங்க. இந்த கிரவுண்ட் நிரம்பியிருக்கின்றன, பாடசாலை இந்த கிரவுண்ட் நிரம்பியிருக்கின்றன, பாடசாலை நிரம்பியிருக்கின்றன. முதலாங்குறிச்சி வடக்கு பக்கம் போகையில முழங்காலுக்கு கூடிய தண்ணி இருக்கின்றன. தெடி கிராமத்து மக்கள் வெள்ளத்தால தவித்து கொண்டு வெளியேற இருக்கின்றார்கள். நானும் அங்கிருந்து வெளியேறி இருக்கின்றேன். அந்த போன்ல நாங்க அந்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். டிஎஸ்எஃப்ஜிக்கு போனோம். நாங்க இப்பொழுது என்னவென்றால் முறையாக யாராவது அதிகாரிகள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறார்களா, பார்க்கிறார்களா? இதுவரையும் நாங்கள் இதை கேட்கிறோம் என்றால் நாட்டுடைய ஜனாதிபதி, அரசாங்கம், அரசு உயர்மட்டம் எல்லாம் சொல்லுகிறது, மக்களை பாருங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை தீருங்கள் என்று சொல்லுகிறது, நிதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஆனால் இங்கு எதுவும் நடைபெறவில்லை என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் கிட்ட அண்மையிலே போனோம். அங்க டிஎஸோட தொடர்பு கொண்டோம். இங்க இருந்த கிராம ரிப்போர்ட் அனுப்பியிருக்கார். இங்க எது நடக்கலன்னு அனுப்பியிருக்கார். அப்ப நாங்க மிகவும் மனவேதனையோட வந்திருக்கணும். இந்த வடியான பாருங்க எப்படி போகுது இந்த தண்ணி. இந்த ரோட்டை பாருங்க. இந்த மக்கள் அதில் பிரயாணம் செய்யற இல்லையா? பல்கலைக்கழக ரோட்டை பாருங்கள். அந்த திடுக்கிறாத்து மக்கள் அவர நிலையை பாருங்க. இவ்வளவு பிடிச்ச தண்ணியில அந்த மக்கள் வாழுது. வெளியிறங்கிருக்கு. அதுக்கு பகல் உணவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதை செய்யக்கூடிய ஆட்கள் இங்க இல்லை. அரசு உத்தியோகத்தில் பெரிய பெரிய உத்தியோகங்கள் இருக்கின்றார்கள். சென்னுடனே எங்களை நசிக்கத்தான் பாராத, குடியிருப்பு பல்கலைக்கழக கிராமத்துக்கு கிராமத்துல குடியிருப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கின்றன. 45 குடும்பங்கள் அங்க வாழ்கின்றன. அந்த கிராமம் அப்படியே மூழ்கி போயிருக்கின்றன. இந்த கிராமம் தெண்டாங்குறிச்சி அப்படியே மூழ்கி போயிருக்கின்றன. மேற்கு திசை விவசாய கண்டத்திலிருந்து அப்படியே மூழ்கி போயிருக்கின்றன. இப்படியான நிலைகள் எல்லாம் இங்கு இருக்கின்றன. ஆகவே உயர் அதிகாரிகள் உடனடியாக வந்து இந்த மக்களின் நிலையெல்லாம் பார்வையிட்டு நாங்கள் சொல்வது உண்மையா பிள்ளையாங்கிறத பார்வையிட்டு நீங்க அதுக்குரிய மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். மிக நன்றி. இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் இந்த கருத்துக்களை உங்களுக்காக எங்களோடு சாட்சியமாக சொல்லி இருக்கிறார். நிறைய அனுபவங்களை கொண்டவர். மீண்டும் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னென்றால், இந்த பிரதேச மக்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர், பிரதேச தவிசாளர், வட்டார உறுப்பினர்கள், பிரஜா சக்தி அதி மேன்மிதகு ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு குறிச்சிக்கும் உரிய பிரஜா சக்தி உறுப்பினர்கள் வீடுகளுக்குள் தூங்காமல் வெளிவந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தீர்வு கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற முக்கியஸ்தர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் அவர்களுடைய ரியாஸ் அவர்களுடைய கவனத்துக்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு இந்த நிகழ்ச்சியை அதிகம் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் யாருக்கும் பயந்து ஒதுங்குகின்றவர்கள் அல்ல. குறிப்பாக மக்களோடு என்றும் கீழ சமூக தொலைக்காட்சி ஒன்றித்து மக்களுடைய பிரச்சனைக்காக, மக்களுடைய துயருக்காக, மக்களுடைய துன்பங்களுக்காக நாங்கள் என்றும் கை கொடுத்து நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வசலாம்.